அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல என்ன மாதிரியான கிரகநிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசி அதிபதி ராசியிலே உச்சம் பெற்ற ஒரு அமைப்பு. இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. ரெண்டாம் அதிபதியும் 2ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்ற ஒரு அமைப்பு, 9ல் குரு. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு பார்த்திங்கன்னா யோகமான மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். 6ஆம் இடத்துல சனி வக்ரம், 7ஆம் இடத்துல ராகு, 9ல் குரு, 10ல் செவ்வாய். இதுதான் கிரக அமைப்பு பார்க்கும்போது ரொம்ப யோகமான மாதம் தான். ஒன்றும் குறைகள் எதுவும் சொல்கிற மாதம்லாம் இல்லை. ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கும். கணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, சுக்கிரன் நல்லா இல்லைன்னா நீங்கள் நல்லா இல்லை. இவ்வளோ தான் கன்னிராசி. ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவர் 3ஆம் இடத்துக்கு போனாலும் குரு பார்வையில் நல்லா தான் இருக்கிறார். ஒன்று. இன்னொரு விஷயம், ராசி அதிபதியும் வலுக்குது. அதாவது கன்னி ராசி அதிபதி ஆகிய புதன் பகவான் வலுக்கும்போது நீங்களே வலுக்குறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதி வலுத்தாவே எப்போவுமே டைவர்ஷன் ஆக மாட்டாங்க, ஃபோக்கஸாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் புதன் பகவான் கன்னியில் இருந்தாலும் சரி, அடுத்து 15ஆம் தேதிக்கு மேலே துலாமில் வந்தாலும் சரி, ரெண்டுமே வலு தான். அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்களே தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். பெருசாக பிரச்சனையை ஐயோ கொய்யோன்னு உட்காந்துக்கிற அமைப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கணவன் மனைவி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பிரச்சனைகள் போகும். ஏன்னா ஜென்ம கேதுவும் 7ஆம் இடத்து ராகுவும், திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல, அதாவது உங்கள் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் பஞ்சாயத்துகள் போகும். ஆனால் பெரிய அளவில் எதுவுமே போகாது. ஏன்னா அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. முக்கியமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது பூமி லாபம்னு சொல்லுவோம் இல்லையா, செங்கல் சூளை, சிவில் இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட்டு, கல்லை மண்ணாக உடைச்சி விற்கிறது, இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப சாதகமாக இருக்கும். நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வருவாங்க. அதாவது நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்லாம் பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்க மூஞ்சி காமிக்க மாட்டாங்க. ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா சிரிச்ச முகத்தோடு தான் பேசக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய பலன்னு சொல்லலாம். அவங்க பாசிட்டிவே அதுதான். அதே மாதிரி உங்கள் ராசி வலுவடையும் போது, உங்கள் ராசியோ உங்கள் ராசி அதிபதியெல்லாம் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள்னு எதுவும் வராது. என்ன தான் சனி சாதகமாக இல்லை, ராகு சாதகமாக இல்லை அப்படின்லாம் வந்தால் கூட, இப்போ 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்களே ஃபேஸ் பண்ணி சரி பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசி அதிபதி ரெண்டுமே உங்களை தான் குறிக்கும், உங்கள் உடம்பை தான் குறிக்கும். உங்கள் ராசியை உங்கள் உடம்பை குறிக்கும், ராசி அதிபதி உங்களை குறிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ராசி அதிபதி வலுவாக இருக்குது, உச்சமற்று இருக்கிறது, அதை குருவும் பார்க்குறாரு. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்கள் சிந்தனையில் தெளிவாக இருப்பீங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிந்தனையில் தெளிவாக இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே ரொம்ப ஈஸியாக நல்ல பேர் வாங்கிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும். யாராலையும் முடியாத விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடித்து அதை சப்மிட் பண்ணி நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஃபினான்ஷியலாகவுமே அப்ரிஷியேஷன் நிறைய கிடைக்கும், ஹைக் கிடைக்கும். ஸோ ஃபினான்ஷியலாக எங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பல்க் அமௌண்ட் வர்றதுக்குமே அக்டோபர் மாதம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும்போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, சுக்கிரதசை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய யோகம் செய்யும். கன்னி ராசியாக இருந்தால் சுக்கிரதசை அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஆனாலுமே கன்னி லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் சுக்கிரதசை வரும். அப்படி வந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நல்லாயிருக்கும். எல்லாமே வேகமாக நடக்கும்.
அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடெலாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையிலும் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை சேர்ந்து நடக்கும். ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் 9ல் குரு இருக்கிறவங்க மட்டும் தப்பிச்சிருவான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் மட்டும் தப்பிச்சிருவீங்க, மாட்ட மாட்டீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் ஆகும். அதே மாதிரி கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது நல்லது. அதாவது 4 மற்றும் 7 கூடிய குரு பகவான் இன்னொரு திரிகோணமாகிய 9ஆம் இடத்துல போய் அமர்ந்து லக்னத்தை அவங்க ராசியை பார்த்து வலுப்படுத்துறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். அதாவது அஷ்டலட்சுமி யோகத்தில் இதுவும் ஒன்று. அதாவது ராசி அதிபதி வலு அப்படின்றது ஒரு யோகம். 2, 9 கூடிய ஃபினான்ஷியலாக கொடுக்கக்கூடிய சுக்கிரன் வலுன்றது இன்னொரு வகையான யோகம். 7 கேந்திராதிபதி 4, 7 கூடிய குரு பகவான் இன்னொரு திரிகோணத்தில் போய் உட்காந்து ராசியை பார்க்குறது இன்னொரு வகையான யோகம். இந்த மாதிரி அடுத்தடுத்து 3 வகையான யோகங்கள் உங்களுக்கு இது 6ஆம் இடத்துல சனி வக்ரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். ஸோ யோகம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் இடத்துல ராகுவும் ராசியில் கேதுவும் மட்டும்தான் பிரச்சனை. அது பார்த்திங்கன்னா கணவன் மனைவி விஷயத்தை ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மற்றபடி உங்கள் லைஃப்பில் அக்டோபர் மாதம் பிரச்சனைகளே இருக்காது. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நல்லதுனாலும் அவர் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார் அப்படின்போது வீண் எரிச்சல்களை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை கொண்டு வருவார். தேவையில்லாத டென்ஷன் வந்துட்டு ஆகாதீங்க. ஜென்ரலாகவே நீங்கள் கன்னிராசிக்காரங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க. உள்ள எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் ரொம்ப சிரித்து சகஜமாக பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் செவ்வாய் பார்க்கறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ட்ரிகர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு விழிப்பு நிலையாக இருந்து அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் அங்கே அந்த கிரகநிலையும் அங்கே தோற்று போய்டுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஒன்றுமே வேணாம். ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை போய்ட்டுங்க. மற்றவங்க எங்கெங்கே இருக்கிறீங்களோ ஒரு வளர்பிறை எல்லா வெள்ளிக்கிழமையுமே பெருமாள் வழிபாட்டையும் லக்ஷ்மி வழிபாட்டையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு யோகம் அதுவாகவே வரும். அதாவது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் கூட சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கன்னிராசிக்கு ரொம்ப ஈஸியாக நடக்கிறத கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு தொல்லைகள் இல்லாத 80-85% நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.